आप प्रेजेंस कॉन्शियसनेस में ही रहना बहुत जरूरी है। அந்த பிரசன்ன கான்ஷியஸ்ல நீங்கள் இருக்கும் பொழுது हम्म, बहुत जरूरी है। அது ரொம்ப அவசியமானது. सो मैंने कहा था परमेश्वर का उपस्थिति, दाऊद ने लिखा भजन संहिता 139 में, मैं अधोलोक में जाऊं वहां पे भी आप है। நான் தாவீது சொல்றாரு 139வது சங்கீதத்திலே, நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். सब परमेश्वर को स्वर्ग में देखना आसान है। பரலோகத்துல தேவனை பார்க்கிறது ரொம்ப ஈஸி. स्वर्ग में परमेश्वर है, ये बात को बोलने के लिए बड़ा रेवलेशन की जरूरत नहीं है, बड़ा है ना प्रकाशन की जरूरत नहीं है। பரலோகத்துல தேவனை பார்க்கிறதுக்கு ஒரு வெளிப்பாடு தேவையில்லை, ஒரு வெளிச்சம் தேவையில்லை. स्वर्ग में परमेश्वर को देखना, स्वर्ग में परमेश्वर है, हर कोई बिलीव करेंगे। பரலோகத்துல தேவன் இருக்கிறத எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க. शैतान भी विश्वास करेगा, சாத்தானும் விசுவாசிக்கிறான். मगर अधोलोक में भी परमेश्वर है। பாதாளத்திலும் தேவன் இருக்கிறார். अधोलोक में भी अगर मैं जाऊं वहां पे भी आप है। பாதாளத்துக்கு நான் போனாலும் நீங்க அங்கேயும் இருக்கீங்க. ये जानने के लिए आपको मसीह की प्रकाशन की जरूरत है, इन क्राइस्ट कॉन्शियसनेस की जरूरत है। நீங்க இந்த வெளிச்சத்தை அடைவதற்கு கிறிஸ்துவானவருடைய அந்த வெளிப்பாடு உங்களுக்கு தேவை. கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு தேவை. इन क्राइस्ट कॉन्शियसनेस में जो बंदा आया है उसी के अंदर ही ये जो प्रकाशन आ सकता है। God is in everywhere because he holds everything together. அந்த கிரைஸ்ட் கான்ஷியஸ்னஸ் இருக்கும் பொழுதுதான் இந்த உலகம் முழுவதும் அவருக்குள் இருக்கிறது, அவர் அதை தாங்கி பிடித்திருக்கிறார் என்கிற உணர்வு உங்களுக்குள் வரும். देखी अनदेखी, காண்கிற உலகம், காணாத உலகம், everything, எல்லாவற்றிலும் God, he holds everything together. எல்லாவற்றையும் அவர் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார். तो ये अगर एक बंदा जानना है तो उसको इन क्राइस्ट कॉन्शियसनेस की जरूरत है। இத ஒரு மனிதன் புரிய வேண்டும் என்றால் அவனுக்கு கிறிஸ்துவானவருடைய அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கணும். So या एफिसियों के किताब अध्याय 1:3 में लिखा है, எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. पढ़े कोई एक, एफिसियों की किताब अध्याय 1:3। எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம். पढ़े। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். He has blessed us with all the spiritual blessings. நம்ம சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ये जो वचन को ये महीना यही है आपके लिए प्रॉमिस है। இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் உங்களுக்கு இதுதான். He has blessed us with all the spiritual blessings. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் உங்களை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். In Christ we are blessed spiritually. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம். So इस वचन को समझना बहुत जरूरी है, मगर இந்த வசனத்தை ஆனா புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். आज भी मसीह में बहुत सारे लोग आ तो गए मगर अभी तक स्पिरिचुअल ब्लेसिंग्स को देख नहीं पा रहे। நிறைய பேர் இயேசுவை ஏத்துக்கிட்டாங்க, ஆனா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவங்களால புரிந்து கொள்ள முடியவில்லை, பெறல. क्यों? ஏன்? कारण क्या है? காரணம் என்ன? So इस वचन के अंदर ही उसका सारा रीजंस लिखा हुआ है। இதுக்குள்ளேயே எல்லா காரணங்களும் அடங்கி இருக்கிறது. इस वचन को अगर गहरी रूप से समझ गया ना, बहुत ही बड़ी प्रकाशन आपके अंदर आ जाएगा। இந்த வசனத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஆழமான வெளிச்சத்தை உங்களுக்கு தரும். ये वचन को और एक बार पढ़ें। இன்னொரு தடவை நான் வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். बस हमारा पिता परमेश्वर, पिता ये हमारा प्रभु यीशु मसीह का पिता को स्तुति, ऐसा ही लिखा शुरू कर रहा है पौलुस। பவுல் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கிறார். சோ यहाँ पे நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவன் எழுதுவார்.
So क्यों? ஏன்? यीशु मसीह का पिता। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதா. So बहुत सारे लोगों को अभी तक यीशु मसीह के पिता के बारे में ज्ञान नहीं है। நிறைய He writes it everywhere. எல்லா இடத்துலயும் இப்படிதான் எழுதியிருக்காரு. क्योंकि आप और मेरे अंदर भी ये पिक्चर बदलना बहुत जरूरी है। உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இந்த இப்படிப்பட்டதான ஒரு பிக்சர், பிதாவை குறிச்ச பிக்சர் அது மாறணும்னு ரொம்ப ரொம்ப அவசியம். अगर ये पिक्चर नहीं बदला आपके अंदर, पिता बोलने से यीशु मसीह के पिता को आप पिता समझना है। நீங்க பிதான்னு சொன்னாலே இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவாகிய அவரை நீங்க புரியணும். அதான் ரொம்ப அவசியம். पिता बोलने से यीशु मसीह जिस पिता को देखा था, जिस पिता को अपना पिता समझा था, जिस पिता के प्यार को वो महसूस किया था, वो पिता को ही अपना पिता समझना बहुत जरूरी है। இயேசு கிறிஸ்து யார பிதாவா நினைச்சாரோ, எந்த பிதாவுடைய அன்ப அவர் உணர்ந்தாரோ, எந்த பிதாவை தன்கிட்ட இருக்கிறதா அவர் நினைச்சாரோ, அந்த பிதாவை தான் உங்க பிதாவா நீங்க நினைக்கணும். ரொம்ப அவசியம். जिस पिता के गोद में से आया वो पिता को आप भी देखना जरूरी, अपना पिता के रूप में देखना जरूरी है। எந்த பிதாவின் மடியிலிருந்து அந்த பிதாவை குறித்த ஞானத்தை பெற்றாரோ அந்த பிதாவை நீங்களும் அறிவது அவசியம். इसलिए बार बार पौलुस ये लिखता है, हमारा पिता परमेश्वर, हमारा प्रभु यीशु मसीह का पिता परमेश्वर को स्तुति हो। அதனாலதான் மறுபடியும் பவுல் எல்லா அதிகாரத்திலும் எழுதுறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். सो अगर आपके अंदर यीशु मसीह का पिता को अगर आप नहीं देख पा रहे, இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நீங்க பார்க்க முடியலனா, आपको वो स्वर्गीय स्थानों की ब्लेसिंग्स को आप नहीं देख पाओगे। நீங்க இந்த உன்னதங்களில் இருக்கிறதான இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. आज क्यों बहुत सारे लोग मसीह में आने के बाद भी स्पिरिचुअली दे आर नॉट ब्लेस्ड? व्हाई? ஏன் ஆண்டவருக்குள்ள வந்த பிறகும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அநேகர் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்று என்ன காரணம்னா, they don't know the father of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை அவர்கள் அறியவில்லை. Because all the spiritual blessings का secret ही प्यार है. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுடைய அந்த வேர் அன்புதான். जब तक आप यीशु मसीह के पिता को नहीं जानोगे, आप प्यार को नहीं समझेंगे. எப்பவரையும் இயேசு கிறிஸ்துவுடைய தகப்பன் அந்த பிதாவை அறியலையோ அதுவரையும் இந்த அன்பையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்க அறிய முடியாது. So प्यार से रिलेटेड है सारे spiritual blessings. எல்லா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் அன்போடு அது இணைக்கப்பட்டிருக்கிறது. So जितना यीशु मसीह के पिता को जानोगे उतना प्यार को जानोगे. நீங்க எத்தனை அதிகமாக இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நீங்கள் அறிய ஆரம்பிக்கிறீர்களோ அத்தனை அதிகமாக நீங்கள் அவருக்குள் இருக்கிற அந்த அன்பை அறிய ஆரம்பிப்பீர்கள். अगर आपके अंदर पुराना नियम की पिता है, நீங்க பழைய ஏற்பாடோட அந்த பிதாவை நீங்க யெகோவாவை அறிஞ்சிருந்தீங்கன்னா, मैं कह रहा हूं, நான் உங்களுக்கு சொல்றேன், you cannot receive these spiritual blessings. நீங்க ஒரு நாளும் இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. So number one is you need to know the father of Jesus Christ. நீங்க முதலாவதாக இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நீங்கள் அறிவது அவசியம். Number two, இரண்டாவதாக ये जो सारे blessings है ये कहां पे रख दिया? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்லாம் எங்கே வைக்கப்பட்டிருக்கிறது? स्वर्गीय स्थानों में. உன்னதங்களிலே. अगला, स्वर्गीय स्थानों के बारे में जानना जरूरी है. உன்னதங்களை குறித்ததான ஞானத்தை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம். ये स्वर्गीय स्थानों की ब्लेसिंग्स को हम कैसे एक्टिवेट करें? நம்ம இந்த உன்னதங்களில் இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணுவதுனா, आपके अंदर आपका जो भीतरी मन, आपका जो कॉन्शियसनेस है वो स्वर्गीय स्थानों में चढ़ना बहुत जरूरी है. असेंशन பரமேறுகிறது அவசியமா இருக்கிறது. आपका जैसा जीसस क्राइस्ट ने मरा, जी उठा और तीसरा असेंड हुआ. ஆண்டவர் மரித்தாரு, மூன்றாம் நாள் உயிரோட எழுந்தாரு, அப்புறமேல அவர் பரமேறி போனார்.
आपका आत्मा भी मसीह के अंदर मरना जरूरी है, उठना जरूरी है, और मसीह के साथ स्वर्गीय स्थानों में चढ़ना भी जरूरी है। நம்மளும் அவரைப் போல மரிக்கணும், அப்புறம் உயிரோடு எழும்பணும், அவரைப் போல அவரோடு கூட உன்னதங்களிலே நாம் பரமும் ஏற வேண்டும். जिनके आत्मा ये असेंशन हुआ है स्वर्गीय स्थानों में, आपके कॉन्शियसनेस चढ़ना चढ़ना बोलने से ये नहीं है आप मर के चढ़ना, वो नहीं है। मैं पहले भी इस बात को समझाया था। आपका कॉन्शियसनेस, भीतरी कॉन्शियसनेस, वो असेंशन में जाना जरूरी है। நீங்க வந்து ஏறுறது பரம் ஏறுறதுன்னா செத்து போய் ஏறுறது சொல்லல. உங்களுடைய உள் உணர்வானது அது அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரோடு கூட பரமேற வேண்டும். உங்களுடைய கான்சியஸ் பரமேறுகிறதை குறித்து நான் பேசுகிறேன். जब ये असेंशन हो गया, உங்களுடைய உள் உணர்வு பரமேறின பிறகு स्वर्गीय स्थानों में मैं हूं, मैं अभी स्वर्गीय स्थान में हूं, इस पहचान में आना शुरू हो जाएगा। உன்னதங்களிலே அவரோடு கூட இருக்கிறேன் என்று என்கிறதான உணர்வு உங்களுக்குள் வந்துவிடும். आप ये फील पहले एक्टिवेट होगा आपके अंदर। உங்களுக்குள்ள அந்த உணர்வு அது ஆக்டிவேட் ஆயிரும். मैं इस दुनिया में मैं एक बहुत परमेश्वर से बहुत दूर नहीं हूं, मैं अभी इस वक्त मैं स्वर्गीय स्थानों में ही है, ये फील आपके अंदर एक्टिवेट होगा। இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ரொம்ப தூரமா அவரோட நான் தூரமா இருக்கேன்ற உணர்வு போய் அவரோடு கூட உன்னதங்களிலே நான் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறேன் என்கிறதான உணர்வு உங்களுக்குள் ஆழமாக வந்துவிடும். कितने लोगों को बातें समझ आ रहा है? எத்தனை பேருக்கு சொல்கிறது தெளிவாகிறது? Your consciousness will get activated, the heavenly consciousness. உங்களுடைய அந்த உள் உணர்வு அது வந்து வானத்துக்குரியவர்களாக அது மாறிவிடும். Wherever you go, you can feel the angelic presence around you. நீங்க எங்க போனாலும் தேவதூதர்களுடைய அந்த உலாவு வருகிறதை நீங்கள் காண முடியும், உணர முடியும். Wherever you go, நீங்க எங்க வேணாலும் போய்க்கோங்க, angels will go in front of you. தேவதூதர்கள் உங்களுக்கு முன்பாக இருப்பார்கள் என்பதை உங்களால் உணர முடியும். They will literally they will go in front of you. நீங்க உங்களுக்கு முன்னாடி அவங்க கண்டிப்பா போயிடுவாங்க லிட்டரலாவே. And you will, wherever you go, you will encounter the angels. நீங்க ஏஞ்சல்ஸ்ல எங்க போனாலும் ஒரு என்கவுண்டர் உங்களுக்கு நடக்கும். So it's all will become your lifestyle. உங்களுடைய லைஃப் ஸ்டைலே அது மாறிடும், அது வாழ்க்கையா மாறிடும். ये जब बन रहा है स्वर्गीय स्थानों में एक बंदा चढ़ गया, ये आपके अंदर ये चीज बिल्कुल महसूस होना स्टार्ट हो जाएगा. உங்களுக்குள்ள அந்த பரமேறுகிறதான அந்த அனுபவம், அந்த உணர்வானது அது கண்டிப்பா அது ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நீங்க அதை உணர்வு பூர்வமாக உணர ஆரம்பிச்சிருவீங்க. मैं आपको एक बात बताता हूँ. நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன். जीसस क्राइस्ट जब इस स्वर्ग से इस दुनिया में आया, பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தாரு. वो ये नहीं कहा स्वर्गदूत अभी स्वर्ग में है, मैं इधर पृथ्वी में हूँ, ये नहीं बोला उसने. இயேசு கிறிஸ்து சொல்லல தேவதூதர்கள்லாம் மேல இருக்காங்க, நான் பூமியில இருக்கேன்லாம் சொல்லல. वो कह रहा है अब के बाद आप लोग देखेंगे स्वर्गदूत उतरते हुए चढ़ते हुए, स्वर्ग मनुष्य के पुत्र में से स्वर्गदूत चढ़ते हुए उतरते हुए आप देखेंगे. நீங்க மனுஷ புத்திரர்கள் வந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று சொல்கிறார். So if you are ascended, நீங்க பரமேறி இருப்பீர்களானால் angelic visitations and angelic presence you will feel all the time wherever you go. நீங்க எல்லா இடங்களிலும் தேவதூதர்களுடைய அந்த கிரியைகளை நீங்கள் கண்ணாலே பார்க்க முடியும். You can see it from your inner eyes. நீங்க வந்து உங்க உள்ளான அந்த உள்ள இருக்கிற அந்த கண்களினாலே ஆவிக்குரிய கண்களிலே பார்க்க முடியும். आपके लिए ये पृथ्वी अलग है और स्वर्ग अलग है, ऐसा नहीं है, सब कोलाइड हो चुका है. நீங்க வந்து இந்த பரலோகம் வேற இந்த பூமி வேற அப்படின்னு இல்லாம ரெண்டுமே மெர்ஜா இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். कितने लोगों को बातें समझ आ रहा है? थोड़ी सी डेप्थ में मैं लेके जा रहा हूँ क्योंकि इस महीना it's a month of deep experiences.
நான் வந்து இது சொல்றது கொஞ்சம் ஆழமா தான் இருக்கும். ஆனா, இந்த 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 மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆழமான, மிகவும் ஆழமான ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுகிறதான மாதம் இது. this month. So ये मैसेज it's a very this month मैं कह रहा हूँ expect a deep spiritual experiences. நீங்க வந்து இந்த மாதத்துல ஆழமான ஆவிக்குரிய காரியங்களை, அனுபவங்களை நீங்க அனுபவிக்க நீங்க வந்து எதிர்பாருங்கள். So स्वर्ग में चढ़ना, स्वर्गीय स्थानों में चढ़ना, it happens in your consciousness. நீங்க வந்து உங்களுடைய உள் உணர்வுல நீங்க பரமேறுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்வீர்கள். So आपके लिए एंजेलिक रलम, एंजेलिक सब कुछ बहुत ही पास में फील करना शुरू करेंगे. आप भी इधर ही घर के अंदर आप कहीं जा रहे हैं तो wherever you go, because Bible says हम अभी स्वर्ग हजारों स्वर्गदूतों के बीच में हम आ चुके हैं इब्रानियों अध्याय 12 में. நம்ம வந்து எங்க போனாலும் நீங்க தேவ தூதர்களுடைய அவர்களுடைய கிரியைகள் அவர்கள் உலாவி வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஏனால் எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கிறது, தேவ தூதர்கள் உங்கள் நடுவிலே பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. मन के अंदर कमांड दो, मन के अंदर कमांड दो. मैं कुछ सीक्रेट्स आपको सिखा रहा हूँ. Always don't command from your physical mouth. நீங்க வந்து உங்களுடைய அந்த பிசிக்கல் பாடியில இருக்கிற அந்த வாயில நீங்க அதிகாரம் கொடுக்க தேவையில்ல. நீங்க உள்ள இருந்து உங்களுடைய உள்ளான மனசுல இருந்து நீங்க கமாண்ட் கொடுங்க. Talk from your heart and give commands. நீங்க வந்து உங்கள் இருதயத்தில இருந்து கமாண்ட்ஸ் கொடுங்க தேவதூதர்களுக்கு. Believe whatever you give about the command that you are giving, it is already released and it is already fulfilled. நீங்க அங்க உள்ள அதிகாரம் கொடுத்துட்டு கமாண்ட் கொடுத்துட்டு நீங்க அது நிறைவேறிடுச்சு, அது முடிஞ்சிருச்சுன்றத மட்டும் விசுவாசிங்க. இன்னர் டங் में करना, आउटर टंग में नहीं. நீங்க வெளியே கிடையாது, உள்ள இருக்கிற நாவுல சோல் அந்த டங்க்ல நீங்க பண்ணணும். आप देखो इस महीना आप जो कमांड आप अंदर से देंगे वो पूरा होते हुए आप देखोगे. நீங்க உள்ள இருந்து நீங்க கமாண்ட் கொடுக்கும் பொழுது நீங்க இந்த மாதம் முழுவதும் பாப்பீங்க, நிறைய காரியங்கள் உங்களுக்காக அது நிறைவேறும். क्योंकि we are blessed spiritually. நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். So man of spiritual blessings, इस दुनिया की blessings को तो परमेश्वर देता है, वो अलग है. But I am talking about your spirit and your soul that should be blessed spiritually, that should be blessed very richly in the higher places. நீங்க வந்து உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாரு, அது வேறு. ஆனால் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை உன்னதங்களிலே நம்ம ஆசீர்வதித்து இருக்கிறார். So इसके लिए दो चीज की very important है. இதற்கு 2 காரியம் அவசியமா இருக்கிறது. Number 1, ஒன்று, knowing the Father of Jesus. இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நீங்கள் அறிவது அவசியம். Number 2, இரண்டாவதாக स्वर्गीय स्थानों में मैं हूं, इस यकीन और ये पहचान ये बहुत जरूरी है. உன்னதங்களிலே அவரோடு கூட அமர்ந்திருக்கிறேன் என்கிறதான ஞானம், அந்த விசுவாசம் உங்களுடைய உணர்விலே, உள்ளுணர்விலே அது இருக்க வேண்டும். ये दोनों अगर आप प्राप्त किया है, இத ரெண்டுத்தையும் நீங்க பெற்றுக்கொண்டுட்டீங்கன்னா हर एक स्पिरिचुअल ब्लेसिंग्स को आप एक्टिवेट करोगे. நீங்க வந்து ஒவ்வொரு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும். So spiritual blessings क्या है? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன? என்னென்ன? जीसस क्राइस्ट को देखो. நீங்க ஜீசஸ பாருங்க. 5 रोटी 2 मछलियां को 5000 लोगों को खिलाया. 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷித்தார். That's a spiritual blessing. அது வந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதம். काया वाले लोगों को सिर्फ खाना है, बट उसको मल्टीप्लाई करने का ताकत प्रभु में था ना, वो स्पिरिचुअल ब्लेसिंग है. சாப்பிட்டவங்களுக்கு அது சாப்பாடு. ஆனா அந்த 5 அப்பம் 2 மீனா அந்த 5000 பேரா அதை இன்க்ரீஸ் பண்ணது வந்து அது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். That increasing power is spiritual blessing. அதிகரிக்க செய்கிறதான அந்த வல்லமை அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம். Walking on the water.
அந்த தண்ணியில நடந்தாரு இயேசு கிறிஸ்து. और पास में जो लोग खड़े होके सोच भी रहे हैं वो भी इनको सुनाई दे रहा है। மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது கூட அவருக்கு தெரிஞ்சிருச்சு, हम्म, கேட்டுருச்சு. बंदे दूर में जो बंदा जिसको देखना है उसको यहाँ बैठे बैठे देख रहा है यीशु मसीह। இயேசு கிறிஸ்து ரொம்ப தூரத்துல இருக்கிற மனுஷனை இங்க இருந்து பாக்குறாரு. हाँ हाँ उसको बोलता है नतानियल को, हाँ मैंने देखा तुमको, तुम उस पेड़ के नीचे था ना तभी मैंने देख लिया था। நான் நாத்தான்வேலை பார்த்து சொல்றாரு, நீ அங்க அந்த அத்தி மரத்தின் கீழே இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. Every spiritual blessings, these all the spiritual blessings. இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் அடங்கி இருக்கிறது. और भी बहुत सारी बातें हम कह सकते हैं। இன்னும் நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க ஜீசஸ் கிரைஸ்ட்குள்ள நீங்க பார்க்கலாம். You are also the same DNA. நீங்க அந்த டிஎன்ஏல தான் இருக்கீங்க. Are you believing? Can you believe this? நீங்க இத விசுவாசிக்கிறீங்களா? मैं भी यीशु मसीह का डीएनए में हूँ। நானும் இயேசு கிறிஸ்துவுடைய டிஎன்ஏல தான் இருக்கேன் அப்படின்றத பிலீவ் பண்றீங்களா? तभी आपको ये सारे बातें एक्टिवेशन होगी आपके अंदर से। அப்பதான் இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையிலே அது கண்டிப்பா அது ரியாலிட்டியில நடக்கும். Good, very good. God bless you. So ये महीना में और इसको आने वाले दिन में और भी बात करूंगा असेंडिंग के बारे में, नोइंग द फादर ऑफ जीसस क्राइस्ट के बारे में। பரமேறுகிறதை குறித்து இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை குறித்து வருகிற நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக நாம் பார்ப்போம். Activating, how to activate the spiritual blessings in you. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை உங்களுக்குள்ள எப்படி ஆக்டிவேட் பண்றதையும் நம்ம பார்ப்போம். How to know the things which are distance में जो बातें हो रही है उसको कैसे जानना है. எப்படி தூரத்துல இருக்கிற காரியங்களை அறிவது. So ये सारे आने वाले दिन में हम देखेंगे. வருகிற நாட்களிலே நாம் பார்ப்போம். God bless you. Have a nice day. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day.